நம் நாடு இன்று எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய அபாயம். அதன் தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றம், இங்கு சர்வ பரிவார அமைப்புகள் தொடர்ச்சியாக செய்து வரும் மத பிளவுவாத நடவடிக்கைகள், இது எல்லாம் மதுரை மண்ணுக்கு புதிதானவை. 2000 ஆண்டு காலமாக மதுரையிலே எல்லா மக்களும் அமைதியாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். எந்த சிக்கலும் யாருக்கும் கிடையாது. இங்கே மத பிரிவினை பிரச்சனைன்றது வந்ததே கிடையாது. திருப்பரங்குன்றத்திலும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு 7 வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. தோழர்கள் எல்லாம், தொண்டர்கள் எல்லாம் பின்னாடி கீழே இடம் இருக்குது, வெளியிலே எல்இடி வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையும் இங்கேருந்து பார்த்தால் உங்களுக்கு நிகழ்வுகள் தெரியும். அங்கே குடிநீர் எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே கீழே உள்ள சமையல் கூட பகுதிக்கும் வெளிப்பகுதிக்கும் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட முருக வழிபாடு, கொற்றவை வழிபாடு, சைவ வழிபாடு, சமண வழிபாடு, இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல் வழிபாடு, இந்துக்கள் இஸ்லாமியர்களின் 2 பேர் சேர்ந்த தர்கா வழிபாடு, கருப்பன் வழிபாடு, நாட்டார் கருப்பன் வழிபாடு, இப்படி 7 வழிபாட்டு முறைகள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது. இதுவரை ஏதாவது பிரச்சனை வந்திருக்கான வரல. சங் பரிவார அமைப்புகள் வரும் வரை எந்த பிரச்சனையும் அங்கே எழவில்லை. ஆனால் இவர்கள் வந்து 1000 ஆண்டு கால ஒற்றுமையை சிதைக்க நினைக்கிறார்கள். அதற்காக பொய்களை பரப்புகிறார்கள். இது சிக்கந்தர் மலையா, ஸ்கந்தர் மலையா, ஆடுகொலி வெட்டலாமா, புனிதம் கெட்டுருச்சா இல்லையா என்று பல்வேறு பொய்களை பரப்புகிறார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் மழை பெற மாற்றிட்டாங்க என்பதெல்லாம் அப்பட்டமான பொய் நடவடிக்கை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 25/8/1923 அன்று மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராம் ஐயர் என்பவர் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். 370 சான்று ஆவணங்கள், 21 சாட்சிகள், கோயில் தரப்பில் 15 சாட்சிகள், அரசு தரப்பு, இங்கு பள்ளிவாசல் தரப்பு என்று எல்லாரையும் விசாரித்து நேரடியாக மலைக்கு சென்று பார்த்து ஆய்வு செய்து அவர் வழங்கிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக வழக்கே அரசுக்கும் கோயில் நிர்வாகத்துக்கு தான் நடக்குது. பள்ளிவாசல ஒரு தரப்பாக மட்டும் சேர்க்குறாங்க. அந்த தீர்ப்பில் 48 பாராக்கள் இருக்கிறது. 38 பகுதிகள் அதில் அரசுக்கும் கோயிலுக்கும் நடந்த வழக்கு. மீதி 8 மட்டும்தான் பள்ளிவாசலுக்கும் கோயிலுக்கு நடந்த வழக்கு. கோயில் தரப்பே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அங்கு உள்ள பள்ளிவாசல் இஸ்லாமியர்களுக்கு உரிமைப்பட்டது, அந்த நிர்வாகத்துக்கு உரிமைப்பட்டதுன்னு. அங்கே கூட 2 தரப்பு மதத்துக்காரங்க யாரும் போல, 3 தரப்பு யாரும் போல. அங்கே நிர்வாகங்களுக்கிடையே சில முரண்பாடு. அரசாங்கம் என்ன சொல்லுது? ஒட்டுமொத்த மலை எங்களுக்குன்னு சொல்லுது, கோயில் எங்களுக்குன்னு சொல்கிறாங்க, பள்ளிவாசல் எங்களுக்குன்னு சொல்கிறாங்க. இதில் மோதல் வெடித்து அதான் நீதிமன்றத்துக்கு போகிறது. நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை தெளிவாக தீர்க்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, மத நல்லிணக்கம் அங்கே உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த மலையிலே 2 பகுதியாக இருக்கக்கூடிய அந்த மலையிலே பள்ளிவாசல், தர்கா, கொடிமரம், அதற்கு போகும் படி, அந்த பகுதியின் உச்சிமலை, இவையெல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு சொந்தம் என்று மிக தெளிவாக ராமையர் சொல்லிட்டார். மீத பகுதிகள் கோயிலுக்கு சொந்தம், சில பகுதிகள் அரசுக்கு சொந்தம். இது 100 வருஷத்துக்கு முன்னாடியே அது முடிஞ்சிருச்சு. அதையும் தாண்டி அந்த தீர்ப்பில் பேர் பிரச்சனையை தீர்த்துட்டாங்க. பேர் பிரச்சனையை பொறுத்தவரை அந்த மலை பல்வேறு பெயர்களில் சங்க இலக்கியத்தில் பரங்குன்றம், அதுக்கு பிறகு அது ஸ்கந்தர் மலை, சிக்கந்தர் மலை, மதுரையில் இருக்கவங்களாம் திருப்பரங்குன்ற மலை, பல பேர்கள் அழைக்கப்படுகிறது. நீதிபதி அதை தீர்ப்பிலே குறிப்பிடுகிறார். மதுரை மேனுவல், அதே போல மானிய ரிஜிஸ்டர், 1815ஆம் வருட மானிய ரிஜிஸ்டர், 1863ஆம் வருட இனாம் ரிஜிஸ்டர், மதுரை கெஜட், மதுரை மேனுவல், எல்லாத்துலேயும் சிக்கந்தர் மலை என்ற பெயர் இருக்கிறது. ஸ்கந்தர் மலை இருக்கா? இருக்கு.
ஸ்கந்தர் மலை என்ற பெயர் மதுரை மேனுவலில் பதிவாயிருக்கிறது என்ற செய்தியை நீதிபதி ராமையர் அதில் பதிவிடுகிறார். தீர்ப்பில் சொல்கிறார், வேற யார் வெளியில் பேசினா பரவாயில்ல, தீர்ப்பு என்பது ஆதாரங்களோடு வைக்கப்படுகிறது. ஆதாரம் இல்லைன்னா அங்கே பேசவே முடியாது. இது எல்லாம் அரசு ஆவணங்கள் டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வெவ்வேறு காலங்கள் வெவ்வேறு பேர் அந்த மலைக்கு வழங்கப்படுகிறது. அதை மாற்றணும்னு யார் முயற்சி பண்ணா? ஏன் பொய் சொல்கிறாங்க? இஸ்லாமியர்கள் நீங்கள் மாற்றணும் யாராலும் சொன்னாங்களா? யாரும் கேட்கவில்லை. மனு போட்டாங்களா? கோர்ட்டுக்கு போனாங்களா? ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ பெயர் மாற்றம் என்பது பொய். ஆடுகோழி பிரச்சனைக்கு வந்தா, ஆடுகோழி பிரச்சனையை பொறுத்தவரை அது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு பிரிவை சேர்ந்தவர்களும் 2 பேரும் அந்த தர்காவுக்கு போய் நேர்த்திக்கடன் கொடுக்குறாங்க. இது 100 ஆண்டு கால மரபு. இதை மதுரை மாவட்ட ஆட்சியர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதை தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஜின்னா அவர்கள் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். நீதிபதி இளந்தரையன் இதை குறிப்பிட்டு அங்கே ஒரு யாத்திரை கேட்ட மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார். இப்போ அரசாங்கம் ஒத்துக்கிறது. ஆனாலும் நடைமுறையிலே மதுரை மாவட்ட நிர்வாகம் 100 ஆண்டு கால நடைமுறையை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. முதல்ல இதை வெட்டக்கூடாதுன்னு தடுத்தது போலீஸு. திருப்பரங்குன்றத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், மதுரை வீரன், அவர் தான் துவங்குறார். அடுத்து ஏசி இந்து சமய இணை ஆணையர் அவர் அப்ஜெக்ட் பண்ணுறார் பீஸ் மீட்டிங்கில். அடுத்து ஆர்டிஓ ஒரு ஆர்டர் போடுறாரு. அடுத்து கலெக்டரு, அடுத்து உளவுத்துறை. இப்படியே வரிசையாக போய் இங்கே திருப்பரங்குன்றம் மலையை ஒரு சிக்கலுக்குள்ளாக்க வேண்டும், சர்ச்சைக்குரிய பகுதியாக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை சங் பரிவார் இயக்கம் தொடர்ந்து முன்னெடுத்தது. அதற்கு அரசியல்வாதி இங்கே உள்ள அரசு நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் முழுக்க துணை போனது. அதை எதிர்த்து தான் மத நல்லிணக்க கூட்டமைப்பு என்பது 40 அமைப்புகளை சேர்ந்த மதுரையில் உள்ள 40 அமைப்புகள் சேர்ந்து இந்த கூட்டமைப்பை உருவாக்கி மக்கள் மத்தியிலே திருப்பரங்குன்றம் என்பது எவ்வளவு ஒரு அற்புதமான இடம், மத நல்லிணக்கத்தின் சின்னம், அதை தமிழக அரசு மத நல்லிணக்க மலையாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானங்களை இங்கே செய்ய இருக்கிறோம். எனவே மதுரைக்கு வேண்டியது வளர்ச்சி தான், ஹைடெக் சிட்டி தான் நம்மளுக்கு வேணும், கலவர சிட்டி நம்மளுக்கு வேணாம் என்பதுதான் மதுரை மக்கள் விரும்புவது. 2000 ஆண்டு அந்த மரபை நாம் போற்றி பாதுகாக்கத்தான் இந்த மாநாடு இங்கே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பிரச்சனை மட்டுமல்ல, அடுத்து வக்ஃபோர்டு சட்ட திருத்தம், ஒரே நாடு ஒரே தேர்தல், தென் மாநிலங்களுக்கே தொகுதியை குறைப்பது என்று அடுக்கடுக்கான தாக்குதல்களை பாஜக சங் பரிவார் இயக்கம் நடத்துகிறது. அவர்களது நோக்கம் என்பது ஒரு பார்ப்பனிய வைதிக அரசை இங்கே நிறுவுவது, இந்து ராஷ்டிரத்தை நிறுவுவது என்பதுதான் அவர்கள் நோக்கம். இஸ்லாமியர்கள் பேரளவுக்கு தான், மற்றவர்கள் தான் அவர்களுக்கு எதிரிகள். அம்பேத்கர் சொன்னபடி இந்து ராஷ்டிரம் என்று ஒன்று இங்கே வருமானால் அதை உயிரை கொடுத்தாவது தடுக்க வேண்டும் என்ற அம்பேத்கர் வரிகள் பெரியாரின் முயற்சியின் தொடக்கமாகத்தான் மத நல்லிணக்க கூட்டமைப்பு இங்கே உருவாகியிருக்கிறது. இது இந்த பிரச்சனைக்கு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சங் பரிவாரின் அரசியலை முறியடித்து மத நல்லிணக்க மரபை இந்த மண்ணிலே நிறுவுவதற்காக தொடர் பயணத்தை மத நல்லிணக்க கூட்டமைப்பு நடத்தும். எனவே இந்த நிகழ்வில் வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று நேரம் கருதி பெயரை சொல்லாமல் நிகழ்ச்சிக்கு நேரடியாக செல்கிறோம். நன்றி.